டேஸ்ட் வந்து தெரிய மாட்டிக்கு அப்படின்னு சொல்கிறது வந்து சம் ஃபீவர் கண்டிஷன், இன்ஃபெக்ஷன் கண்டிஷன், பாக்டீரியா, வைரல் ஏதாவது இன்ஃபெக்ஷன் கண்டிஷனில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கொரோனா டைம் வந்துட்டு உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியாமல் இருந்துச்சு இல்லையா, ஸ்மெல், அது இன்ஃபெக்ஷன். அப்புறம் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது, இல்லை டங்கில் ஏதாவது லீஷன், இன்ஜுரி அந்த மாதிரி இருந்துச்சுனாலோ, கேன்சர் கண்டிஷனில் டேஸ்ட்டு வந்து தெரியாமல் போகலாம். இல்லாட்டி ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டு டேஸ்ட். அப்போ வந்து நர்வ் வந்து ரொம்ப அவங்களுக்கு அதோட ஸ்டிமுலண்ட் வந்து அதிகமாக இருக்கும், டக்குன்னு வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வச்சு அதே இது டேஸ்ட் அல்டர்ட் ஆகுதா, ஆஃப்டர் ஈட்டிங் அப்புறம் சில சேஞ்சஸ் தெரியுது, எனக்கு எப்பயுமே பிட்டர் டேஸ்ட்டு தெரியுது, டெலிகேட் டேஸ்ட்டாக தெரியுது, பெப்பரி டேஸ்ட்டு, சால்ட்டி, ஸ்வீட்டி இந்த மாதிரி சில டேஸ்ட்டு தான் தெரியுதுன்னா, அது வந்து அவங்க நாக்கில் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்பாட் வந்து சில டேஸ்ட்டை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணோம். சில டேஸ்ட் மட்டும் தெரியுது, சில டேஸ்ட் தெரிலனா அந்த சில பார்ட்ஸ் வந்துட்டு நம்னஸ் ஆகிருக்கும், இல்லாட்டி நியூரஸ்தீஷியாவாக ஆகிருக்கும். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்து அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது சரியாகும் உங்களுக்கு வந்துட்டு. அதே மாதிரி உங்களுக்கு வந்து டேஸ்ட் அல்டர் ஆகுறது வந்து சில ஃபுட்க்கு அப்புறம் சில டேஸ்ட் வந்து அல்டர் ஆகும். அது வந்து நார்மல் 1 or 2 டேஸ்லேயே வந்து நார்மல் ஆகிடும் உங்களுக்கு.